புதுசு வரலாறு பெருசு எங்க மாநில குலமோ எங்க புகழ தொட்டது கிடையாது. ஹலோ கைஸ், வெல்கம் டு கேமிங் சிவா சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ண RCPL 2026 டோர்னமெண்ட்டோட தேர்ட் மேட்ச் இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து தான் ப்ளே பண்ண போகிறோம். எஸ், நமக்கு அவே கேம் அண்ட் RCBக்கு ஹோம் கேம். ஸோ இட்ஸ் டைம் டு டாஸ். யார் டாஸை வின் பண்ணுறான்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணி. எஸ், ருத்ராஜ் கேக்வாட் ஹெட்ஸ் கேட்டிருக்காரு. அண்ட் வின் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா RCB தான் வின் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தான் இப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் நினைக்கிறேன். இது அவங்களோட பிளேயிங் 11. வெங்கடேஷ் ஐயர் உள்ளே இருக்கார். எஸ், இந்த பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸோட பிளேயிங் 11 நம்ம நார்மலாக இருக்க மாதிரி தான் வச்சுருக்கோம். ஸோ யாரையும் மாற்றலை. அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஏன்னா அம்பையர் கிரவுண்டுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கேம் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிட்டு எடிட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சவுண்டே கேட்கல. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா தெரியலை. சவுண்ட் வந்து இந்த ஒரு வீடியோவில் வராது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து அந்த ப்ராப்ளம் இல்லாமல் பார்க்கலாம். எனவே ஃபர்ஸ்ட் பால் இங்கே ஜாஸ் ஹேசல்வுட் கிட்டேருந்து அண்ட் ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்கு. எஸ், சிங்கிள் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பால் சிங்கிளோட ஆரம்பிச்சிருக்காரு சென்னை சூப்பர் கிங்ஸில். ஜாஸ் ஹேசல்வுட் பவர் பிளேயில் விக்கெட் எடுப்பார். இந்த மேட்ச்சில் கொடுப்பாரா? இல்லை, 6. அண்ட் ஃபஸ்ட்டு ஒரு லாஸ்ட்டு பால் எஸ் கேப்பில் போயிருக்கு. பவுண்ட்ரிங்க. ஒரு நல்ல கவர் டிரைவ் இங்கே ருத்ராஜ் கேக்வாட் கிட்டேருந்து. அண்ட் சஞ்சீவ் சாம்சன் அவர்கிட்ட இருந்து இன்னொரு கவர் டிரைவு. பட் இது ஸ்ட்ரெயிட்டாக ஃபில்லர்கிட்ட போயிடும். பட் மிஸ் ஆகிருக்குங்க. பவுண்ட்ரியும் போயிருக்கு. ஸோ இன்னும் ஒரு 4 ரன். இந்த கேமில் மிஸ்ஃபீல்டு மட்டும் ஆகாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ரன் வந்து பார்த்திங்கன்னா 200க்குள்ளே குறைச்சிருக்கலாம். இவங்க மிஸ்ஃபீல்ட் பண்ணி நம்ம நிறைய ரன்னை எக்ஸ்ட்ரா அடித்த மாதிரி இருந்திருக்கும் இந்த கேமில். அண்ட் இங்கே பேக் டு பேக்ஸ் பவுண்ட்ரிஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஷெப்பர்ட் இப்போவே வந்திருக்காரு பவர் பிளேயில். பட் 2வது பாலே 6 கொடுத்துருக்காரு சென்னைக்கு. சஞ்சீவ் சாம்சன் 33ல் இருக்கார். எஸ், அகெயின் ஒரு 6. இது ஜாஸ் ஹேசல்வுட் அவருடைய ஓவரில் ஷார்ட் பாலுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. அதையும் தூக்கி அடிச்சிருக்கோம் நம்ம. ஒரு நல்ல புல் ஷாட் இங்கே சஞ்சீவ் சாம்சன். அகெயின் அதேமாரி ஒரு பால் தாங்க ஃப்ரண்ட்டில் தூக்கி அடிக்க பார்க்கணும். இல்லை, ஆஃப் சைடில் அடிச்சிருக்கோம். இட்ஸ் ஓகே, 6 பந்துக்கு. ஜாஸ் ஹேசல்வுட் அவரோட 2வது ஓவரோட கடைசி பால் கேப்பில் போயிருக்கீங்க. ஸோ பவுண்ட்ரி கிடச்சிரும். எஸ், இவரோட ஓவர் கொஞ்சம் பெரிய ஓவராக தான் மாறிக்கிட்டு இருக்கு. 2 ஓவருக்கு 37 ரன் கொடுத்துருக்காரு ஜாஸ் ஹேசல்வுட். அண்ட் இங்கே ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ரொம்பவே ஷெப்பர்ட். இறங்கி வந்து அடிக்க பார்த்தோம் சாம்சனை வச்சு. ஸோ விக்கெட். அண்ட் இங்கே ஆயுஷ் மாத்திரையை வச்சு திரும்பவும் பார்த்துருக்கோம். எஸ், மறுபடியும் ஒரு விக்கெட்டுங்க. பேக் டு பேக்ஸ் விக்கெட்ஸை இறந்துக்கிட்டு இருக்கோம் இங்கே நம்ம. இந்த ஓவரில் விக்கெட்டே போகலன்னு பார்த்துட்டு இருந்தோம் பவர் பிளேயில். பட் கடைசி ஓவரான 6th ஓவரில் போயிருக்கு 2 விக்கெட். அதுவும் சர்ஃப்ராஸ் கான் வந்தார், ஒரு 6. அகெயின் ஒரு ஷாட்டு. எஸ், கேப்பில் போகும் பார்த்தா இல்லைங்க, ஸ்ட்ரெயிட்டாக கையிலே போய் விழுந்திருக்கு. 3 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த ஒரு ஓவரில். குட் பவுலிங் ஷெப்பர்ட் கிட்டேருந்து. ஸோ குருணால் பாண்டியா ஸ்பின்னர் அட்டாக் பண்ண வந்திருக்காரு உள்ள. ருத்ராஜ் கேக்வாட் அண்ட் டெவால் பிரிவி ஸ்ட்ரைக்கில். கேப்டனுக்கு ஒரு 6. அண்ட் ரிவி ஸ்ட்ரைக்கில் இருக்கார். அவருக்கு ஒரு ஷாட்டுங்க. கண்டிப்பாக கிளியர் ஆயிரும். எஸ், தயால் வந்திருக்காரு. அண்ட் நல்லா ஸ்டொக்கு தான் வச்சுருக்கோம். எஸ், கேப்பில் போயிருக்குங்க. நல்லா டைம் பண்ணியிருக்காரு. பவுண்ட்ரி. விராட் கோலி பவுலிங் போட வந்திருக்காரு. எனவே இங்கே டெவால் பிரிவிஸ்கிலேருந்து ஒரு பெரிய 6. குருணால் பாண்டியா ஸ்பின்னர் அட்டாக் பண்ண வந்திருக்காங்க 2வது ஓவருக்கு. எனவே இந்த டைம் ருத்ராஜ் கேக்வாட் டேக் ஆன் பண்ணியிருக்காரு. அகெயின் ஆஃப் சைடில் தட்டி விட்டுருக்காரு லெக் சைடில். ஸோ ஒரு பவுண்ட்ரி. புவனேஸ்வர் குமார் நம்ம இது தூக்கியே அடிக்க பார்க்க கிரவுண்ட் ஷாட்டாக தான் அடிக்க பார்த்தோம். பட் இருந்தாலும் கேட்ச் போயிருக்குங்க. எனிவே கேப்டன் காலி சிவம் டூபே உள்ளே வந்திருக்காரு. வந்த உடனே அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. எஸ், ஷெப்பர்ட் வந்திருக்காங்க. திரும்பவும் ஒரு பவுண்ட்ரி. 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. அகெயின் ஒரு ஷாட்டு. திரும்ப மிட்டான கிளியர் பண்ணாலே ஆஃப் சைடில் பவுண்ட்ரி தான். ஜாஸ் ஹேசல்வுட். ஸோ பெரிய ஷாட்டு 6. எஸ், கிளியர் ஆகிருக்குங்க 6. 17வது ஓவர் வந்தாச்சு. 171 அடிச்சிருக்கோம். ஒரு 200+ அடித்தா நல்லா இருக்கும். எஸ், பவுண்ட்ரி கிடச்சிருக்குங்க. கொஞ்சம் ஷார்ட் பாலாக போட்டிருக்காரு. எடுத்து அடிச்சிருக்காருங்க 6.
அகைன் புவியும் வந்திருக்காரு. பட் அட்டாக் பண்ணி தான் 6 ரவுண்ட் ஆடிருக்காங்க. 6ங்க. அவ்வளோ ஃப்ளாட்டாக போச்சு அந்த பாலு. ஸோ ரொமோடியோ ஷெப்பர்ட் திரும்பவும் வந்திருக்காரு. 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. திரும்பவும் ஒரு ஷாட்டாக எஸ் பவுண்ட்ரி கிடைக்கும். ஃபைனல் ஓவர் ஸ்பின்னர் கிட்ட கொடுத்துருக்காங்க டெவால் பிரிவி ஸ்ட்ரைக்கில். எஸ் ஃபஸ்ட்டு பாலே அட்டாக் பண்ணியிருக்காரு 6. அடுத்த பால் குணால் பாண்டியா. இந்த வாட்டி ஆஃப் சைடில் முன்னாடி பேக் டு பேக் ஷாட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கீங்க சென்னை கிட்ட. அண்ட் தேர்ட் பால் இல்லைங்க, லெக்கில் பட்டாச்சு. ரன்னு ஓடி இருக்காங்க. ரன் அவுட்டா? தேர்ட் அம்பையருக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டே இல்லைன்னு தெரியலை. எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் உள்ளே வந்துட்டோம் தான் நினைக்கிறேன். டைவ் மட்டும் கொஞ்சம் லேட்டாக கொடுத்தோம். பாருங்கள், ஓடவே ஒரு ரன்னு கொடுத்தாலே ஒரு 2 செகண்ட் கழிச்சு தான் ஓடுறாங்க. ஓடிட்டோம் தான் நினைக்கிறேன். இங்கே எல்லாம் பொறுமையாக கட்டுறாங்க, விளம்போது மட்டும் வேகமாக கட்டுறாங்க. எனிவே அவுட்டுங்க. சிவம் டூபே அவுட்டு. நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தார். 4வது பால் ஒரு டாட் பால். இன்னும் 2 பால் இருக்குது. அகைன் டெவால் பிரிவிஸு லெக் பைஸ் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அவுட்டு. இது தெளிவாக நமக்கே தெரிஞ்சிருச்சு. அண்ட் எம்எஸ் தோனி கான் ஃபார் ரன் அவுட். ஸோ எனவே ஜேமிஸ் ஓவர்டன் வந்திருக்காரு. ஸோ 1 லாஸ்ட் பால். எஸ் பேக்கில் அடிச்சிருக்காருங்க. பவுண்ட்ரி கிடைக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி முடியலனாலும் நம்ம நினச்ச ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ எனிவே சென்னை சூப்பர் கிங்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 20 ஓவருக்கு 227 அடிச்சிருக்கோம். ஸோ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா 228 ரன் அடித்து இந்த மேட்சை வின் பண்ணலாம். ஸோ அடித்து வின் பண்ணுறாங்களா அப்படின்றத இந்த செகண்ட் இன்னிங்ஸில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆடியோ இல்லாமல் நம்ம இந்த கேம் ப்ளே பண்ண ஒரு மாதிரியாக இருக்குது. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் என்னென்னு பார்க்குறேன். எனிவே ஃபில் சால்ட், விராட் கோலி 2 பேரும் ஆர்சிபிக்கு ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓப்பனர்னு சொல்லலாம். ஸோ இங்கே இம்பாக்ட் பிளேயர் சிஎஸ்கேல சிவம் டூபைக்கு பதில் அகில் ஹுசைன் உள்ளே வந்திருக்காரு. அதோட பாலையும் கொடுத்து போட சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஓவரை. எஸ் ஃபஸ்ட்டு பால் அட்டாக் பண்ணி தான் ஆடுறாங்க. 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. அண்ட் லாஸ்ட் பால் திரும்பவும் ஒரு ஷாட்டாக எஸ் 6 போகாது, பவுண்ட்ரி தான். அன்சூர் கம்போச் செகண்ட் ஓவர் போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டில் ஒரு ஷாட்டு, 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. திரும்பவும் ஸ்ட்ரைட்டில் தாங்க அடிச்சிருக்காங்க. மிட்டான கிளியரானது அந்த பக்கம் கேப்பில் பவுண்ட்ரி போயிடுது. கலீல் அகமத் ஃபஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு. எஸ் லெக் சைடில் ஒரு ஷாட்டு, 4 ரன் கிடைக்கும். அகில் ஹுசைனை வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் போட வைக்கிறதே விக்கெட் கிடைக்கும் அப்படின்றதுனால தான். பட் இங்கே 6 கிடச்சிருக்கு ஆர்சிபிக்கு. அகெயின் ஒரு கவர் டிரைவ் விராட் கோலி கிட்டேருந்து நல்லா இருந்துச்சு பார்க்கவே அந்த ஷாட்டு. என்ன தான் அடித்த மாதிரியே தெரியலனாலும் 4 ஓவருக்கு 40 ரன் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராங்க. ஓவருக்கு 10 ரன் அடிச்சுட்டு வராங்க. ஸோ என்ன 5th ஓவர். இந்த வாட்டி காற்றுல போயிருக்குங்க. ஸ்ட்ரைட்டாக கையிலையா எஸ் விழுந்திருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் விக்கெட் இங்கே பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காங்க சென்னைக்கு. அகைன் ஒரு ஷாட் அன்சூர் கம்போச். ஸோ பவுண்ட்ரி. அண்ட் இங்கே ஆர்சிபியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது பிளேயர் மல்லோட்ரா. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இம்பேக்ட் கொடுப்பாருன்னு தெரியலை. மிஸ் ஆகிருக்குங்க விக்கெட்டு. எஸ் நல்லா விளையாடுவார்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் இங்கே பேக் டு பேக்ஸ் விக்கெட்ஸு. எனிவே வெங்கடேஷ் ஐயர் உள்ளே வந்திருக்காரு. ஒரு நல்ல தட்டு, நல்லா கேப்பை டைம் பண்ணி அந்த ஷாட்டை ப்ளேஸ் பண்ணார். அண்ட் இங்கே ஒரு ஷாட்டு 6 இல்லை 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி தான். ஓவர் டன் வந்தார். விக்கெட் கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம். இல்லைங்க, கிடைக்கவே மாட்டேங்குது. ஷாட்ஸ் தான் வந்துக்கிட்டு இருக்கு. நூர் அகமத் ஸ்பின்னர் அட்டாக் பண்ண வந்திருக்காரு. எஸ் பவுண்ட்ரி அட்டாக் பண்ணியிருக்காரு விராட் கோலி. நூர் அகமத் கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் கிடச்சா இந்த மேட்ச்சில் நல்லாயிருக்கும். ஏன்னா ஸ்பின்னர்ஸை வச்சு இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் பேஜே ஆக மாட்டேங்குது. ஸோ கலீல் அகமத் அவரோட 3வது ஓவர் போட வந்திருக்காரு. பட் பவுண்ட்ரி வர்றது குறையவே இல்லை. பேக் டு பேக்ஸ் பவுண்ட்ரி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஏன்னா 8 ஓவர் இருக்குது, 116 ரன் அடிக்கணும். ஸோ அடிப்பாங்களான்னு தெரியல. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம், என்ன வேணால் நடக்கலாம் கேமு. ஸோ ஒரு ஷாட் பவுண்ட்ரி. இன்னும் 35 பால்ஸ் இருக்குது. 100 to win. எஸ் இங்கே ஒரு நல்ல ஷாட்டுங்க.
விராட் கோலி ஒரு பக்கம் அடித்த மாதிரியே தெரில. இங்கே 49 பாலுக்கு 65 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வெங்கடேஷ் ஐயர் 36ல் இருக்கார். எஸ் இங்கே ஒரு ரன் அவுட்டு. எஸ் விக்கெட்டுன்னு தான் நினைக்கிறேன். அம்பேர் தேர்ட் அம்பேர்லாம் போகவே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக கையை தூக்கிட்டாரு. ஸோ எனிவே இப்போ கேப்டன் ரஜத் பட்டிதார் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ ஆஃப் சைடில் ஆள் வைக்காதனால அந்த பக்கமே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம லெக் சைடில் அடிக்கிற மாதிரி போட்டாலும் ஆஃப் சைடில் தான் வந்து அடிக்கிறாங்க. அண்ட் இங்கே ஒரு ஷாட்டு பட்டிதார்கிட்டே இருந்து ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போயிருக்கு, காத்துலங்க. அண்ட் கையிலையும் விழுந்திருக்கு. ஒரு மிஸ் பண்ணல ஃபீல்டரு. ஸோ டிம் டேவிட் உள்ளே வந்திருக்காங்க. கடைசி 2 ஓவர் என்ன பண்ண முடியும் அவரால்? எனிவே வந்து ஃபஸ்ட்டு பால் 6 அடிக்க முடியும் அவரால். லாஸ்ட் 1 ஓவர். இதுக்கப்புறம் ஆர்சிபியே நினச்சாலும் இந்த மேட்சை வின் பண்ண முடியாது. எனிவே ஒரு சிங்கிள் மட்டும்தான் வச்சுருக்காங்க. இன்னும் 5 பால்ஸ் ரிமைனிங். ஜேம்ஸ் ஓவர்டன். ஸோ அவருக்கு இந்த மேட்ச்சில் ஒரு விக்கெட் தான் கிடச்சிருக்கு. வேறு ஏதாவது விக்கெட் கிடைக்குமான்னு தெரியல. இன்னும் ஒரு 4 பால் இருக்குது. ஸோ பார்க்கலாம். அண்ட் இந்த பக்கம் ஸ்ட்ரைக்கில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பண்ண விராட் கோலி இன்னும் நாட் அவுட்டில் இருக்கார். அண்ட் இங்கே நோ பாலுங்க. ஸோ ஒரு ஃப்ரீ ஹிட் ஃபார் ஆர்சிபி. ஸோ டிம் டேவிட் தான் இருக்கார். எனிவே நோ பாலில் நாங்கள் அட்டாக்கே பண்ணலை, டிஃபனே பண்ணிக்கிறோன்னு சொல்லி டிஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பாலை. ஸோ கடைசி 2 பால் ஸ்ட்ரெயிட்டாக ஃபீல்டர் கையில். ஸோ சிங்கிள் கூட ஓடலை. அண்ட் லாஸ்ட் பால் ஆஃப் த இன்னிங்ஸ். ஸோ மடக்கி அடிச்சிருக்காரு லெஃப்ட் சைடில். ஸோ சிங்கிள் மட்டும்தான். இந்த ஒரு சிங்கிளோட வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்சை சிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன தான் ஆர்சிபி இந்த மேட்ச்சை நல்லா ப்ளே பண்ணி இருந்தாலும் அவங்களால 228 சேஸ் பண்ண முடியலை. ஸோ அதனால் இந்த ஒரு மேட்ச்சில் அவங்க லாஸ் பண்ணியிருக்காங்க. எனிவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வின்னிங் இங்கே ஆர்சிபி கூட. ஸோ விராட் கோலி ஸ்டார்டிங்கில் வந்தார், நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தார். 74 நாட் அவுட்டில் இருக்கார். எனிவே இதுதாங்க ஸ்கோர் கார்டு. சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டி 52 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் சிவம் டூபே தான் இருக்கார். எனிவே சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டியை வின் பண்ணிட்டோம் நம்ம ஒரு வழியாக. ஸோ இன்னும் பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா 3rd பிளேஸில் முடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு அப்படின்னு.